மின்தடை பிரச்சினைக்கு காரணம் மின்சார பற்றாக்குறை அல்ல. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் விளக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்பட்டு வரும் மின்தடை குறித்து பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகள் எழுந்து வரும் நிலையில் அதற்கு முக்கிய விளக்கத்தை அளித்துள்ளார். தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் மின்தடைக்கு காரணம் மின்சார பற்றாக்குறை இல்லை என்றும் பழைய விநியோக கட்டமைப்புகளே முக்கிய காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள தச்சூரில் அமைந்துள்ள 110 கிலோவாட் துணைமின் நிலையத்தை தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மின்திட்ட பணிகள் மற்றும் பராமரிப்பு நடவடிக்கை ஆய்வு செய்த அவர் திருவள்ளூர் மாவட்டம் மின்தடை இல்லாத மாவட்டமாக உருவாக வேண்டும் என மின்வாரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமீபத்தில் ஏற்படும் மின்தடைகள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். தமிழகத்தில் தற்போது மின்சார உற்பத்தியிலும் மின்சார கிடப்பதிலும் எந்தவித பற்றாக்குறையும் இல்லை என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். சில பகுதியில் ஏற்படும் மின்தடைகள் பெரும்பாலும் 20 முதல் 25 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பழைய மின்கம்பங்கள், நிலத்தடி கேபிள்கள் மற்றும் டிரான்ஸ்பார்மர்கள் பழுதடைந்ததன் விளைவாக ஏற்படுகிறது என்றார். மேலும் சாலை விரிவாக்கம் மற்றும் தோண்டும் பணிகளின் போது பிற துறைகள் கவனக்குறைவாக நிலத்தடி மின்கேபிள்களை சேதப்படுத்துவதால் மின் விநியோகத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதாக தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என மின்வாரியம் கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது 4,47,000 கிலோமீட்டர் மின் விநியோக வலையமைப்பும் சென்னை மாநகராக மட்டும் 40,890க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்மர்களும் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். கோடைகால உச்ச மின் தேவையையும் வெற்றிகரமாக சமாளித்து மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பழைய மின் கட்டமைப்புகளை கட்டம் கட்டமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தேவையான மின்கம்பங்கள் மற்றும் உபகரணங்கள் போதுமான அளவில் கையிருப்பில் வைக்கப்பட்டதாக கூறினார். மின்வாரியத்தின் நிதிநிலை கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக மேம்பட்டதாகவும் தற்போது ஆண்டுக்கு சுமார் 80,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக வங்கிகளின் நம்பிக்கை அதிகரித்து முன்பு 18% வட்டி கிடைத்த கடன்கள் தற்போது 9 முதல் 9.5% வட்டியில் கிடைக்கும் நிலை உருவாகியுள்ளதாக அவர் கூறினார். மின்தடை ஏற்பட்டால் பொதுமக்கள் பதற்றமடையாமல் மின்வாரிய ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். 4,47,000 கிலோமீட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. சென்னையில் மட்டும் 40,798 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. ஹெச்டி லைன் 2 லட்சம் ஹெச்டி லைன் தமிழ்நாட்டில் இருக்குது. 6,66,000 லோ டென்ஷன் லைன் இருக்குது. ரிங் மெயின் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலே 2,000க்கு மேலே இருக்குது. ஒட்டுமொத்தமாக 8,312 ரிங் மெயின் யூனிட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 2,000 சப்ஸ்டேஷன், 283 புதிய சப்ஸ்டேஷன் பணிகள் நடக்கிறது. இப்படியெல்லாம் சென்னையில் மட்டும் 280 இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி சில சவால்கள், இந்த வெயில் காலம் குறிப்பாக இந்த மாதிரி முந்தானேத்திக்கு 5,000 தாண்டும்போது அதையும் மீறி முழுசாக கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி சில சவால்களையும் நேரடியாக அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு கூடுதல் பணியாளர்களையும் பணியமர்த்திருக்கோம். இப்போ யூடியூப்பில் போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதிகாரிகள் என்னென்னா ஏற்கனவே இந்த மாதிரி பழுதடைந்த இது ஒரு சவால். உங்களுக்கு தெரியும், நிலைமை நிதி நிலைமை ஒரு சவாலாக இருக்கிறதுனால தற்பொழுது நமக்கு இந்த 2-3 பவருக்கு சப்ளை செய்யக்கூடிய வங்கிகள் நல்ல அதற்கான தேவையான திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யலாம்னு சொல்லி முதலமைச்சர் ஆய்வுலையும் இந்த மாதிரி ஏஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்தையும் ஃபேஸ்டு மேனரில் 25 ஆண்டு முடிந்தது, 20 ஆண்டு முடிந்தது, தேவைக்கேற்ப அதை மாற்றுறதுக்கு கர்ச்சிபிள் போல்ஸ் எல்லாம் 3 லட்சம் போல் கையிருப்பில் இருக்குது. இந்த போலெல்லாம் உடனடியாக அவங்களுக்கு சப்போஸ் ஆள் பற்றாக்குறை இருந்தால் கூடுதல் ஆள் நீங்கள் லோக்கலாக நம்ம கலெக்டர் ரேட்டில் போட்டு அதையும் பண்ணோம். இன்பிட்வீன் நிரந்தர பணியாளர்கள் நியமனத்திற்கும் அவங்க ஒப்புதலுக்கான நடவடிக்கை தலைமை செயலர் மீட்டிங் போட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. டெஃபினெட்லி அதை அனைத்தும் மாற்றுவதற்கு அதே மாதிரி கண்டக்டர் நீங்கள் சொல்கிறீங்க உடைக்கக்கூடிய பல இடத்துல பாதாள வயர்ஸ் இருக்குது. சில இதில் மேலே இருக்கிறதுலையும் ஓல்டு இப்போ மாதவரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மண் சாலை இருக்கும்போது அண்டர் கிரவுண்ட் போட்டாங்க சிஎம்டிவிடி சைடில். இப்போ அதில் கேபிள் ஃபால்ட் ஆகும்போது அந்த சிமெண்ட்டை உடச்சி நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஸோ செகண்ட் சோர்ஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாட்டில் பல இடத்துல இருந்தாலும் சில இடத்துல செகண்ட் சோர்ஸ் சப்ளை இருக்காது. அதை கண்டறிந்து அதற்கும் சாங்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எங்கள் லெவல்லையே அதை ஏற்கனவே கண்டறிந்து தொடர்ந்து நடைபெறக்கூடும் பணி தான். ஆனால் விரைந்து இன்னும் நிறைய எடுக்க சொல்லியிருக்கோம். நம்ம நிர்வாகத்தோட இப்போ சர்வீஸ் கொள்கை பற்றி நம்ம பேசலை. அரசை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஃபண்டிங் முழுமையாக கொடுக்க. கடந்த லாஸ் ஃபண்டிங்னா ஏதாவது காரணத்தில் நஷ்டம் வந்தால் அந்த நஷ்டத்தை முழுமையாக அரசு ஈடு செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிதி நிலைமை பல ஆண்டுகளாக நமக்கு அந்த இதானா கூட இப்போ வருவாய் ஆல்மோஸ்ட் 80,000 கோடி வருவாய் நமக்கு வருது. அதனால நம்மளோட வங்கிகளும்
பண்ணணும், ரேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல 11.5% வட்டிக்கு கொடுக்குறவங்க எல்லாமே 9.5% வட்டிக்கு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆர்எஸ்சி எல்லாம் கொடுக்குறாங்கங்க. தயவுசெய்து அதை நம்ம கொள்கை ரீதியில் இப்போ போகிறதுக்கு இப்போ மக்களோட சவால்களை தீர்ப்பதற்காக நம்ம போகிறோம். தயவுசெய்து இந்த நேரத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரியாத புரிஞ்சுக்க வேண்டும். பல பேருக்கு அது இன்னமும் கன்ஃபியூஸ் ஆகுது. தட் ஏதோ நமக்கு பவர் இல்லை தயவுசெய்து வந்து பாருங்கள். லைவ் மானிட்டரிங்கில் என்ன ஜென்ரேட் ஆகுது நம்மளோட அனல் மின் நிலையம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து எல்லா மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கு லைவாக பார்க்கலாம். அது ரியல் டைம் மானிட்டரிங். அது மட்டும்